வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 3ds மேக்ஸில் அலைன் டூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அலைன் டூல்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், அல்லது டூல்ஸில் போனீங்கன்னா இங்கே அலைன் சொல்லி வேரியஸ் டூல்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு அலைன் டூல் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ட் ஏன்னு எடுத்திங்கன்னா அலைன் டூல். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? என்ன வேணுமோ ஆப்ஜெக்டை நான் வரைஞ்சிக்கணும். அலைன்கிறதுனால 2 ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 2 ஆப்ஜெக்ட் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துகிட்டு நான் எதோட எதை அலைன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதை கொண்டாந்து இதோட சேர்க்க போகிறேன் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை இதை கொண்டாந்து இதோட சேர்க்க போகிறேன்னா இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். போயிட்டு அலைன் டூல். ஸோ எதோட செலக்ட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, எக்ஸ் பொசிஷன், ஒய் பொசிஷன், இசட் பொசிஷன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆப்ஷன் இருக்குது. மினிமம் ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ். ஓகே, சென்டர், பிவட், மேக்ஸிமம். ஓகே, அதே மாதிரி இதே மாதிரி வச்சுக்கிட்டு வேரியஸ் காம்பினேஷனில் நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? ஸோ சென்டர் வச்சுட்டு மினிமம், சென்டர். ஓகே, கரண்ட் ஆப்ஜெக்ட் டார்கெட் ஆப்ஜெக்டோட சென்டரை பேஸ் பண்ணி நமக்கு வரும். ஸோ இது என்ன எக்ஸ்போசிஷன் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்போசிஷன் மட்டும் அலைன் ஆகும். இப்போ ஒய்யும் கொடுக்குறேன், ஒய்யும் அலைன் பண்ணோம், இசட்டும் கொடுத்தோன்னா எனக்கு கரெக்டாக சென்டரில் உட்காந்துரும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் என்ன பொசிஷன் எடுக்கிறனோ அந்த பொசிஷன் நமக்கு அலைன் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இந்த பிவட் பாயிண்ட்டுங்கிறது இந்த மார்க்கிங். ஓகேங்களா? அந்த ஆரோட இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிவட் பாயிண்ட்டுங்கிறது. ஸோ அதையும் நம்ம மாற்றிக்க முடியும். அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே போனீங்கன்னா ஹைராக்கின்னு இருக்கும். ஸோ அதில் அட்ஜஸ்ட் பிவட், அஃபெக்ட் பிவட் ஒன்லினா பிவட் பாயிண்ட்டை மட்டும் நான் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இதோட இது காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு பிவட் பாயிண்ட் மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ நான் அலைன் பண்ணிக்க முடியும். ஓகே, இது அஃபெக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்லின்னு கொடுத்தோன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் மூவ் ஆகும். பிவட் பாயிண்ட் அப்படியே இருக்கும். ஓகே, அஃபெக்ட் ஹைராக்கி ஒன்லினா மொத்தமாகவே நமக்கு மூவ் ஆகும். ரைட், எதாக இருந்தாலும் முடிச்சுட்டு அதை அன்டேக் பண்ணிடுங்க, டிசேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதே அலைன் டூலுக்கு போகிறேன். ஓகே, பிவட் டு பிவட் கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு பிவட்டை பேஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக மேலே உட்காந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் எது மட்டும் வேணும் பார்த்தா எனக்கு இசட் வேணான்னா எக்ஸ்பொசிஷன் மட்டும். இப்போ ஒய்ன்னு கொடுத்தோன்னா அதே பாருங்கள் ஒய் பொசிஷன் மட்டும் ஏறி இருக்கும். ஏன்னா பிவட் டு பிவட் ஹைட்டு மட்டும் நமக்கு ஏறி இருக்கும். ஸோ இதில் என்னென்னா அப்ளைன்னு கொடுத்துட்டு நான் வேரியஸ் காம்பினேஷனில் நான் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, கொடுத்துட்டு அப்படியே வந்து எனக்கு இந்த காம்பை வேணாம், இந்த காம்பை வேணாம் அடுத்து அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நான் மாற்றிக்க முடியும். ஓகே, எதுவுமே இங்கே செலக்ட் ஆகலை. ஸோ அதனால் நமக்கு அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ என்ன வேணும், ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் இது ஒவ்வொன்றுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பொசிஷனை பேஸ் பண்ணி, அடுத்து ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ ஓரியன்டேஷன் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிளில் நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் அலைன் பண்ண போகிறேன். இதை செலக்ட் பண்ணி அலைன். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தா இதெல்லாம் அன்டிக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஆக்சிஸ் இப்போ பாருங்களேன். ஸோ இதையும் கூட நம்ம பிவட் டு பிவட் கொடுத்துக்குவோம். ஓகே, பிவட் டு பிவட் கொடுத்துட்டு இப்போ நம்ம எதோட அலைன் ஆகணும்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த பாயிண்ட்டு நமக்கு அலைன் ஆகும். பாருங்க. ஓகே, ஸோ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் அலைன் ஆகணும். ஓகே, பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இதை கொஞ்சம் நம்ம இந்த வியூ வச்சுக்கோம். 3D வியூ கிடையாது, டாப் வச்சுக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ புரியும் உங்களுக்கு. இது தெளிவாக பார்க்கும்போது, இது 3Dயில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், அது என்ன ஆங்கிளில் இருக்கோ அதே ஆங்கிளில் நமக்கு ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து அலைன்கிறது. ஓகேங்களா? ஸோ நான் இது ஆக்சுவலாக நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? பிவட் டு பிவட் கொடுத்துடணும். அப்ளை கொடுத்துட்டு
ஓகே சாரி, இது ரெண்டுமே நான் பொசிஷன் பண்ணல. ஓகே, அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி எனக்கு வேணும். ஓகே, ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி வேணுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். எது வேணுமோ அலைன் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அலைன் ஆகிக்கும். ஓகே, ஸோ அது என்ன ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு வந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த அலைன் டூலில் உள்ள பிரச்சனை. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் முடிச்சுட்டேன். இதை வந்து ஒரு ஸ்கேலுக்கு வந்து நான் என்லார்ஜ் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா. என்ன ஸ்கேலில் நான் பண்ணியிருக்கேன்னு தெரியாது. ஸோ இதே ஸ்கேலுக்கு வந்து இதை என்லார்ஜ் பண்ண விரும்புகிறேன். ஸோ அப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட மேட்ச் ஸ்கேல் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் அது என்ன ஸ்கேல் பண்ணணும் அந்த ஸ்கேலு அது எடுத்துக்கும். ஓகே, இசட் ஆக்சிஸில் எதுவுமே பண்ணலை. ஸோ அது எவ்வளோ ரேஷியோவில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதே ரேஷியோவில் எடுத்துக்கும் மேட்ச் ஸ்கேலுங்கிறது. ஸோ அதுதான் வந்து ஸ்கேலை மேட்ச் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டூல்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம அலைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நார்மல் அலைன் மட்டும் போதும், மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இன்னும் நிறைய பேர் சில கான்செப்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த கான்செப்ட்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இல்லை எனக்கு வந்து சில கோர்சஸ் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸாக பண்ண விரும்புகிறேன், சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்த கோர்சஸ் வந்து அதுலேயே வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கால் நம்பர் 2 நம்பருமே காலும் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஓகேங்களா. 2 நம்பர் கொடுத்துருங்க, ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ 2 நம்பருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணலாம். கால் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். எதையுமே வந்து நாங்கள் யூடியூப்லேயே எதுலேயுமே நாங்கள் ஃபீஸ் டீட்டெயிலும் சொல்ல மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அது சொல்லக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் எதாக இருந்தாலும் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன டவுட்ஸ்னு எனக்கு டீட்டெயிலாக அதில் சொன்னீங்கன்னா வீடியோ வாய்ஸ் மெசேஜே நீங்கள் அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா அதை பற்றி டவுட்டை கிளாரிஃபை பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம். ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.